ஸோ இது மூணையுமே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து கால்விசெப்ஸ், இன்னொன்று வந்து ஆஸ்பெர்ஜில்லஸ், இன்னொன்று வந்து கிளாடோஸ்போரியம். இதில் உங்களுக்கான இன்னைக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து முக்கியமாக எந்த ஆசிட் வந்து ரோல் பிளே பண்ணுது அப்படின்ற ஒரு 1 மார்க் கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும்னா இட் இஸ் யூரிக் ஆசிட். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் இருக்கு, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் த லங்ஸ் ஆஃப் தி பிளானட். ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பயாலஜி பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம 36 பாக்ஸ் கொஸ்டின்ஸ், அது மூலியமாக கிட்டத்தட்ட 50+ கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு மைக்காலஜி. அதாவது மைக்காலஜி அப்படின்றது எது பற்றின படிப்பு? இந்த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஃபங்கஸ் பற்றி படிக்கிற ஒரு ஸ்டடி தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்காலஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மைக்காலஜி மாதிரி இப்போ ஃபங்கஸ் பற்றி படிக்கிறதுக்கு நம்ம மைக்காலஜின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆல்கேன்னு சொல்கிறத பற்றி படிக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். பைக்காலஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி பாக்டீரியா பற்றி படிக்கிறதுக்கு நம்ம பாக்டீரியாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ டோட்டலாக வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டடி வந்து இதில் கவர் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது ஃபங்கஸ் பற்றி படிக்கிற படிப்புக்கு என்ன பேர்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக்காலஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ அடுத்ததாக என்ன கொஸ்டின் சொல்லி பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு என்னன்னா கிளாசிஃபஸ் பர்பூரியா, அதாவது கால்விசெப்ஸ் பர்பூரியா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்கைலஸ் அண்ட் இன்னொன்று கிளாஸ்ட்ரோஸ்போரியம். ஸோ கிட்டத்தட்ட இங்கே 3 டைப் ஆஃப் ஃபங்கை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கிளாவிசெப்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்களா, கிளாவிசெப்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து ஆஸ்பர்ஜில்லஸ் 2, மூணாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாடோஸ்போரியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, கிளாடோஸ்போரியம். இது 3 ஃபங்கையும் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாலோஜெனிக் ஃபங்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து கிளாவிசெப்ஸை வந்து ஹாலுசிஜெனிக் ஃபங்கை அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது மாயத்தோற்ற பூஞ்சை அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பர்கில்லஸ். இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அலர்ஜி வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதும், அதே மாதிரி கிளாடோஸ்போரியம் வந்து என்ன பண்ணும், அது வந்து அலர்ஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூணையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து கால்விசெப்ஸ், இன்னொன்று வந்து ஆஸ்பர்ஜில்லஸ், இன்னொன்று வந்து கிளாடோஸ்போரியம். அதில் எதை வந்து நம்ம மாயத்தோற்ற பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம்னு கேட்டிங்க அப்படின்னா கிளாவிசெப்ஸை தான் வந்து சொல்லுவோன்றதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதை வந்து நம்ம குவீன் ஆஃப் மெடிசன் அப்படின்னு வந்து சொல்லுவோம்னு சொல்லி கேட்குறாங்க. மருந்துகளின் ராணி, அதாவது அரசி அப்படின்னு வந்து எதை சொல்லுவோம்? மருந்துகளின் அரசி என கூறப்படும் எதை வந்து கூறப்படும் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெனிசிலியம் அப்படின்னு சொல்லுவோம். பெனிசிலின் அப்படின்னு வந்து நம்ம இதில் சொல்லுவோம். பெனிசிலின் தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவீன் ஆஃப் மெடிசன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதை யார் டிஸ்கவர் பண்ணியிருப்பானா சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்ஸ். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1928. ஸோ மொதல் கொஸ்டின் என்னன்னா குவீன் ஆஃப் மெடிசன்றது என்னன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து இது யார் கண்டுபிடிச்சா, பெனிசிலினை யார் கண்டுபிடிச்சா, எந்த வருடம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற 3 கொஸ்டின்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க, ஃபங்கை ஆர் பிளேஸ்ட் இன் த 3rd கிங்டம். அதாவது RH விட்டேக்கரின் 5 உலக வகைப்பாட்டில் பூஞ்சைகள் 3வது உலகமாக இடம்பெற்றுள்ளது. அதாவது RH விட்டேக்கர் தான் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 டைப் ஆஃப் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் 5 வகையா வந்து பிரிச்சிருக்காரு. அந்த 5 வகையா வந்து பிரிச்சதோட யார் கண்டுபிடிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா RH விட்டேக்கர். ஸோ இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை யார் வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பான்னு கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் RH விட்டேக்கர் அப்படின்றது. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இதை வந்து 3வது இடத்துல கொடுத்துருக்காங்க, ஏன் வந்து அதை பிளான்ஸோட வந்து இன்க்ளூட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட வந்து குளோரோஃபில் கிடையாது, லேக் ஆஃப் குளோரோஃபில் வந்து ஆப்சென்ட்டாக இருக்குது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சும் வந்து ஆப்சென்ட்டாக இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா இதை 3வதாக வந்து ஒரு கிங்டமில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன். இதில் வந்து நம்ம 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். அப்போ இந்த 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை யார் கொண்டு வந்திருக்கா அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹெர்பேரியம் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் pressed dried plants. தாவரங்களை சேகரித்து உலர்த்தி அழுத்தி ஒரு அட்டையின் மீது ஒட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏதாவது ஒரு வகைப்பாடின்படி வரிசைப்படுத்தும் முறை என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பாரியம் சொல்லுவோம்.
நம்ம எல்லாரும் வந்து இந்த மாதிரி மியூசியம்ஸ் போயிருக்கும்போது பார்த்துருப்போம். ஒரு அட்டை எடுத்து அதில் வந்து இந்த ட்ரைடு பிளான்ட்ஸ், அதாவது லீஃப் வந்து காஞ்சு போயிருக்கும் இலைகள், அதை எடுத்து ஒட்டி வச்சு ஒரு புக்கு மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வகையான இலைகள் வந்து அதில் வந்து காணப்படும். அந்த மாதிரியான அந்த புக்குக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பேரியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ஹெர்பேரியம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நீங்கள் 2 விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைகோபோடியம் அப்படின்னு சொல்லுவோம், லைகோபோடியம். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூகியூசெட்டம் அப்படின்னு சொல்லுவோம், ஈக்விசெட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கான இன்னொரு பேர் என்ன அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்லைடில் இந்த பாக்ஸ் கொஸ்டினில் பார்க்க போகிறோம். ஸோ லைகோபோடியமோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளப் மாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது கிளப் மாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். யூக்விசெப்டம் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் டெயில் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதாவது குதிரை வால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரிப்பீட் பண்ணுங்க, இன்னொருக்கு ரிப்பீட் பண்ணுங்க. லைகோபோடியம்னா கிளப் மாஸ், அதே மாதிரி யூகியூசெப்டம் அப்படின்னா ஹார்ஸ் டெயில். யூகியூசெட்டம் குதிரை வால், லைகோபோடியம் அதை வந்து கிளப் மாஸ் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போவே எடுத்து நோட்ஸில் வந்து உங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஸோ இதில் பாருங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பைனாமியல் நாமன்கிளேச்சர்னு சொல்லி ஒரு வகைப்பாடு வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருப்போம். அது யார் வந்து கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ICBN. இந்த பாக்ஸ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான், இந்த ICBNோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ICBNனா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் அப்படின்றது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து ICBM இருந்தது, ICN வந்து மாறி இருக்கும். ICN அதாவது இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமன்கிளேச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம், இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமன்கிளேச்சர். ஸோ இந்த 2 வகையில் வந்து இருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் கோஸ்ட்ல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வந்து ICBNோட ஃபுல் ஃபார்ம், அப்புறமா ICNோட ஃபுல் ஃபார்ம். இது 2யும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஸோ இப்போ அடுத்ததுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஹெர்பேரியம்னா என்னன்னு சொல்லி இப்போ முந்தின ஸ்லைடில் வந்து பார்த்தோம். அப்போ அந்த ஹெர்பேரியம்லேயே இருக்கிறதுலே லார்ஜஸ்ட், இந்தியாவிலே மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பு, அதாவது ஹெர்பேரியம், அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பிரசன்ட் இன் கொல்கட்டா. அதில் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் இத்தனை 1 மில்லியன் வந்து இருக்குன்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். லார்ஜஸ்ட் ஹெர்பேரியம் வந்து ஆஃப் இந்தியா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருக்குது. அதில் எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஹெர்பேரியம், அதாவது இலைகளை வந்து உலர்த்தி அந்த புக்கில் வந்து வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட 1 மில்லியன் வந்து அதில் இருக்குன்றதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்ததுக்குள்ளே போகலாம், அடுத்த 1 மார்க். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா செல் மாறுபாடடைதல் அப்படின்றது, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் டிஃப்ரென்சியேஷன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட டோட்டல் பாடியை வந்து ஒரு சின்ன செல்லில் இருந்து தான் உருவாகிருக்கு. அப்படி அது உருவாகும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பல்வகையான மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் வந்து ஏற்படும். அதாவது மைட்டாசிஸ் பிளவுறுத்தல்களை வந்து பல விதத்தில் வந்து என்ன பண்ணும், அந்த செல் வந்து அது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்து அடைஞ்சிக்கிட்டே வரும், அடைஞ்சு தான் கடைசி வந்து பாடியாக வந்து மாறும். அந்த இது டோட்டலாக வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த சிஸ்டமுக்கு அந்த ஒரு செல்லுலேருந்து நம்ம ஹோல் பாடியாக க்ரியேட் ஆனதுக்கு ஒரு டைப் ஆஃப் மெக்கானிசம் சொல்லுவாங்கள்ல, அந்த மெக்கானிசம் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு செல்லிலிருந்து ஜைகோட், அதாவது ஒரு செல்லாக இருக்கிறது வந்து கடைசியாக பலவிதமாக மைட்டாசிஸ் மூலமாக நிறைய செல்லாக வந்து கலெக்ட் ஆகி ஒரு ஹோல் பாடியாக மாறுது. அந்த ஹோல் செல் வந்து நிறைய செல்லாக இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஜைகாட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். இப்போ அடுத்த 1 மார்க் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது ரொம்பவே வந்து சிம்பிளானது தான், நீங்கள் ரொம்ப வந்து எக்ஸாம் ஓரியன்டாக நீங்கள் ரொம்ப மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஸோ நார்மலாக வந்து ஒரு அடல்ட் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 15லேருந்து 18 தடவை வந்து ப்ரீத் பண்ணுவாங்க. அதே வந்து எக்ஸசைஸ் பண்ணி ரொம்பவே களைச்சு போயிருக்கோம் அப்படின்னா அந்த நேரம் பார்த்து அவங்க எவ்வளோ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 டைம்ஸ் பர் மினிட், அதாவது ஒரு நிமிடத்துக்கு எத்தனை தடவை 25 தடவை வந்து நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுவோன்றதையும் வந்து இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இந்த பாக்ஸ் கொஸ்டின் எதுக்குமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 1 மார்க் கொஸ்டினில் இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்மெண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்றுள்ள சுவாசத்தின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் 36 ATP மூலக்கூறுகளை உருவாக்கும். அதாவது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஆனரோபிக் கிடையாது, ஏரோபிக் அப்படின்றத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு, அதே இது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் கொடுக்கும்போது அது கரெக்டு. ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் குளுக்கோஸ் மாலிகூல் எத்தனை ATPs வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா
36 அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 36 ஏடிபி. இதில் உங்களுக்கான இன்னைக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படாது. பட் ஹவவர் வந்து ஒரு குரூப் 4 எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது சீத்தா வந்து எத்தனை km/h போகும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியவே இல்லை. பிகாஸ் அது ரொம்ப ஃபேக்சுவல் கொஸ்டின். அதே மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஆனால் அது ஒரு புக் கொஸ்டின் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சீட்டா வந்து 76 km/h ஓடும். அதே மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங், அதாவது மனிதனை விட நீர் யானை வேகமாக ஓடக்கூடியது அப்படின்றதையும் நீங்கள் வந்து செகண்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் மூணாவதாக வந்து 6 கால்கள் உடையதுலே எது வந்து இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் அனிமல் பார்த்தீங்கன்னா காக்ரோச். அதாவது பர் செகண்டுக்கே வந்து ஒரு மீட்டர் அளவுக்கு அதால் ஓட முடியும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் மேமல், அதாவது விரைவாக நீந்தும் பாலூட்டியான டால்ஃபின் ஒரு மணி நேரத்தில் 35 மைல்களை வரை நீந்தும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ டோட்டலாக இங்கே 4 வகையான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதே மாதிரி இதை நீங்கள் புரிஞ்சு படிக்கும்போது அது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அடுத்து போகலாம். ஸோ இப்போ அடுத்த கேள்வியில் இதில் 3 விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து மூட்டுகள்னா என்ன ஃபஸ்ட்டு, இன்னொன்று வந்து தசை நார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெண்டான்ஸ். என்னது? டெண்டான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மூட்டுகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எலும்புகள் வந்து ஒன்றா சேர இடத்த தான் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மூட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த ஜாயிண்ட்ல வந்து 2 எலும்பு ஒட்டுறதுக்கு வந்து ஒட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு தசை வந்து இருக்கு. அது என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா லிகமெண்ட்ஸ். அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், தசை நார்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் தசை நார்கள் வந்து நமக்கு வந்து இப்போ இந்த எலும்பை வந்து ஒட்டிடுச்சு. வந்து 2 சேர இடத்த என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மூட்டுகள் அப்படின்னு சொன்னோம். அந்த மூட்டுகள் 2 சேர்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தசை நார்கள் அப்படின்றத லிகமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போ இந்த இதுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். இதுதான் வந்து அந்த முட்டினா ஜாயிண்ட் இருக்கு. இப்போ இதை வந்து இப்படி அசைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெண்டான்ஸ். இந்த டெண்டான்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் அ கீ ரோல் இன் த ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஜாயிண்ட்ஸ். அது செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்ற எதை சொல்றாங்க, டெண்டான்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இதில் 3 விஷயம். ஒன்று வந்து ஜாயிண்ட்ஸ் அதாவது மூட்டுகள், ரெண்டாவது வந்து தசை நார்கள் அதாவது லிகமெண்ட்ஸ், அண்ட் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெண்டான்ஸ். இது 3யுமே நல்லா குறிச்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஸோ இப்போ நம்ம அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம். முக்கியமான அடுத்த 1 மார்க் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்ததை பாருங்கள், இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து நம்ம பாடியில் வந்து இப்போ மூட்டு வலி இருக்கும். மூட்டு வலி வலிக்க ஒரு மாதிரி ஒரு எரிச்சல் வந்து ஏற்படும் அந்த ஜாயின்ஸ்லாம். அந்த எரிச்சலை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இன்ஃப்ளமேஷன் நம்ம மூட்டுக்கோ இல்லை இந்த மாதிரியான கை முட்டியில் அந்த மாதிரி இடங்களில் ஜாயின்ஸ்லாம் வரதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து நம்ம வந்து ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்த்ரிட்டிஸ் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூரிக் ஆசிடோட கிறிஸ்டல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டில் போய் வந்து சிக்கிக்கும். யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து இந்த ஜாயிண்ட்ஸில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ரொம்ப எரிச்சல் வர ஆரம்பிச்சு அப்படியே ரெட்டிஷாக மாறும், இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அது வந்து ஜாயிண்ட்ஸில் ஏற்படுறதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆர்த்ரிட்டிஸ். ஸோ இன்ஃப்ளமேஷன்னால ஜாயிண்ட்ஸில் இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்ரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆர்த்ரிட்டிஸ் வந்து எதனால வந்து அந்த மாதிரியான இன்ஃப்ளமேஷன் நடக்குதுன்னா இந்த மாதிரி யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் இருக்கிறதுனால தான் ஆகுது. ஸோ இந்த ஆர்த்ரிட்டிஸ்க்கு வந்து முக்கியமாக எந்த ஆசிட் வந்து ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ற ஒரு 1 மார்க் கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும்னா இட் இஸ் யூரிக் ஆசிட் அப்படின்றத நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்ததுக்குள்ளே போகலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க, the femur of our thigh bone is the longest and the strongest bone. அதாவது ஃபீமர் அல்லது தொடை எலும்பே மனித எலும்பு கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபீமர் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் போன் எதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு தை போன்னு சொல்லி தெரியும். ஆனால் அந்த தை போனோட இன்னொரு நேமை வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபீமூர் அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்து எழுதிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து ஸ்டேப்ஸ் இஸ் இந்த மிடில் இயர் இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்ட் த லைட்டஸ்ட் போன். நடுஞ்செவியில் உள்ள ஸ்டேப்ஸ் என்ற
எலும்பே வந்து மனித எலும்பு கூட்டின் மிகச்சிறிய ஒரு எலும்பு அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இருக்கிறதுலே பெருசு எதுனா ஃபீமர், இருக்கிறதுலே சிறுசு எதுனா ஸ்டெப்ஸ். இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பாருங்கள். நமக்கு வந்து இது ஜஸ்ட்டு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையே இல்லை. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமனோட இதுலையும் ஜிராஃப் இதோட கழுத்துலையும் வந்து ஒரே அளவுக்கான போன்ஸ் தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதே இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் வந்து ஏன் வந்து என்னதான் போன்ஸ் வந்து இதாக இருந்தாலும் ஏன் வந்து அதில் வந்து நீளமாக இருக்குது, ஜிராஃபோட கழுத்து மட்டும் ஏன் நீளமாக இருக்குது அப்படின்ற கான்செப்ட் வருது. அதுக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதோட முதுகெலும்பு வந்து ரொம்ப பெரிய எலும்பு, எல்லாமே லென்த்தாக இருக்கும். மனிதனோட முதுகெலும்போட ஜிராஃபோட முதுகெலும்பு வந்து ரொம்பவே பெருசு அப்படின்றத வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கான்செப்ட். இது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ அடுத்ததுக்குள்ளே போகலாம். இப்போ அடுத்த 1 மார்க் என்னன்னு பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட முடி வந்து எப்பயாவது வந்து சிலிர்ப்புகளை வந்து கொடுக்கின்றன அப்படின்னு சொல்லி. அந்த சிலிர்ப்புக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஹேரோட ரூட்டில் வந்துட்டு மசில்ஸ் வந்து இருக்கிறதுனால திடீர்னு நமக்கு ஏதாச்சும் ஒரு அதிர்ச்சியான விஷயமோ இல்லை வந்து ரொம்பவே வந்து ஒரு திகைப்பான விஷயம் நடக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலிர்ப்பு தன்மை ஏற்படுது அப்படின்றத வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இட் டேக்ஸ் அரௌண்ட் 17 மசில்ஸ் டு ஸ்மைல் அண்ட் 40 மசில்ஸ் டு ஃப்ரௌன். அதாவது நம்ம சிரிக்கிறதுக்கு 17 மசில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோமா, அதே மாதிரி நம்ம அழுகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணுறோம், 42 மசில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புலையே எந்த தசையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, தி ஹார்டஸ்ட் ஒர்க்கிங் மசில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ. அதாவது அதிகமாக வேலை செய்யும் தசைகள் கண்ணில் காணப்படுகின்றன. அதாவது ரொம்பவே அதிகமாக வந்து வேலை செய்கிற தசைகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், ஈஸ்ட்ரோஜன் ஒரு தனித்த ஹார்மோன் அல்ல, அது வந்து இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஹார்மோன். இது வந்து என்னது, ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல ஸ்டீராய்டு ஹார்மோன்களின் தொகுப்பு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுலேருந்து ஒரு முக்கியமானது என்னன்னா, ஈஸ்ட்ரோஜன் இஸ் அ சிங்கிள் ஹார்மோன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது முழுக்க முழுக்க தப்பு. ஈஸ்ட்ரோஜன் இஸ் நாட் அ சிங்கிள் ஹார்மோன். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனித்த ஹார்மோன் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து எந்த ஆண்டு வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1965 14th January வந்து செட் பண்ணியிருக்கோம். அது எந்த இடத்துலனா இட் இஸ் இன் சென்னை. ஸோ இதோட முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்றோம். அதுதான் ரேஷன் கடைகள் வந்து நம்ம சொல்லுவோம். அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டிவ் சிஸ்டம். இதோட ஃபுல் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு எக்கனாமிக்ஸ் கேள்வியாக கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிடிஎஸ் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னது, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபுட் கார்பரேஷன் எந்த ஆண்டு 1965. அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகள் மூலமாக வந்து ஃபுட்டை வந்து எல்லாருக்கும் கொடுத்து ஃபுட் செக்யூரிட்டியை வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதில் முக்கியமாக வந்து இந்த பிடிஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டரி சிஸ்டம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ராயல் பொட்டானிக் கார்டன் அப்படின்றது வந்து கொல்கட்டாவில் இருக்குது அப்படின்னு. ஸோ இதை வந்து என்ன நேமில் இப்போ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா தகஜீஸ் சந்திரா போஸ் இந்தியா பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா 12,000 ஸ்பீசிஸ் வரைக்கும் இருக்குது நம்மளோட அந்த கொல்கட்டா பொட்டானிக் கார்டனில். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் பொட்டானிக் கார்டன் அல்லது ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திரா போஸ் அந்த பொட்டானிக் கார்டன் வந்து எந்த ஊரில் இருக்குது அப்படின்றத கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் கொல்கட்டா. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் லெகுமினஸ் பிளான்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது லெகுமினஸ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேரில், அதாவது இப்போ லெகுமினஸ் பிளான்ட் இருக்குன்னா அந்த தரை கீழே அதோட வேர்கள் இருக்குல்ல, அந்த வேர்களில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைசோபியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ரைசோபியம் பாக்டீரியா இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில், அதாவது சுற்றி இருக்கிறது காற்றுல இருந்து நைட்ரோஜன் எடுத்து அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாயிலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். அது மூலமாக வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சாயிலோட நேச்சர், அதாவது அதோட தன்மை வந்து நல்லாவே வந்து ரிச் ஆகும். அதே மாதிரி அந்த நைட்ரோஜன் மூலமாக என்ன பண்ணுன்னா அந்த தாவரமும் வந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் வந்து பெற்றிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு இந்த மாதிரி லெகுமினஸ் பிளான்ட்ஸுக்கு யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுற பாக்டீரியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைசோபியம் பாக்டீரியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ரைசோபியம் பாக்டீரியாவோட அந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது சில ஃப்ரூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஃப்ரூட்ஸுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா லெக்யூம்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன், என்னன்னு பாருங்கள். பீஸ், பீன்ஸ், லென்டில்ஸ், லூபின்ஸ் இப்படின்ற எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெகுமினஸ் பிளான்ட் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் நீங்கள் முக்கியமாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பீஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோயா, பீனட்ஸ் இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லெகுமினஸ் பிளான்ட்ஸ். அதாவது பட்டாணி, க்ளோவர், அவரை, மைசூர் பருப்பு, அப்புறமா வந்து என்ன சொல்கிறாங்க லூப்பினன்ஸ், அது மட்டும் இல்லாமல் க்ளோவர், அப்புறமா குதை மசால், இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா லெகுமினஸ் தாவரங்கள் அப்படின்றதையும் வந்து நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட முக்கியமான வேலை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த வகை தாவரங்கள் மண்ணில் நைட்ரோஜன் அளவை அதிகரிப்பதால் அதனால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயிர் சுழற்சியில் என்ன பண்ணுறாங்க அதை வந்து ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து லெகுமினஸ் பிளான்ட்டில் இருக்கிற முக்கியமான பாக்டீரியா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ரைசோபியம். அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜனை வந்து மண்ணில் வந்து அதோட கண்டென்ட்டை வந்து அதிகப்படுத்தும். அண்ட் அந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸ் கொடுக்குற ஃப்ரூட்ஸுக்கு பேர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா லெக்யூம்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிளில் க்ளாவர் எடுத்துக்கலாம், பட்டாணி, அவரை, மைசூர் பருப்பு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த சிப்கோ மூவ்மெண்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். சிப்கோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ஹக் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம், அதாவது கட்டி பிடிப்பது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சிப்கோ மூவ்மெண்ட்னு ஒன்று வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்காகனா அந்த ட்ரைபல் பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மரங்களை வந்து வெட்ட வேணாம், மரங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்கள் வெட்டணும்னா எங்களை வெட்டுங்க அப்படின்றபடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற எல்லா மரங்களையும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சிப்கோ மூமெண்ட். அதை ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நன் அதர் தென் சுந்தர்லால் பஹுகுணா அப்படின்னு சொல்கிறவர் தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் த லங்ஸ் ஆஃப் தி பிளானட். எந்த ஃபாரஸ்ட்டை வந்து லங்ஸ் ஆஃப் த பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க? இது பூமியின் நுரையீரல் எனப்படுகிறது. அது என்ன காடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் காடுகள். ஸோ இந்த அமேசான் காடுகளை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்தோட லங்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ இதில் பாருங்கள், இந்த சோஷியல் ஃபாரஸ்ட்ரி சமூக வனவியல் என்ற சொல் வந்து எந்த ஆண்டு வந்து முத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற கான்செப்ட் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1976. எந்த பாடியால் கொண்டு வந்துப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர். ஸோ இவங்க தான் வந்து இந்த சோஷியல் ஃபாரஸ்ட்ரி அப்படின்ற டேர்மை வந்து 1976 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கென்யாவில் ஒரு மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கும். இதை வந்து யார் கொண்டு வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா வங்காரி மாதாய் அப்படின்றவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஆண்டுலன்னு பார்த்தீங்கன்னா 1977. ஸோ இந்த பாக்ஸ் கொஸ்டினில் இது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இது எங்கேயும் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எந்த ஜிகே புக்ஸ்லையும் கிடைக்காது, நம்ம புக்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு வருடமும் 22 மே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பயோடைவர்சிட்டி டே அப்படின்றத வந்து கொண்டாடுறோம். உலக உயிர்களின் பன்முகத்தன்மை தினமாக என்ன பண்ணுறோம் மே 22 வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ கடைசியாக ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஈமான் பட்டர்ஃப்ளை ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் அஸ் த ஸ்டேட் பட்டர்ஃப்ளை ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடோட ஸ்டேட் பட்டர்ஃப்ளையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோமேன் பட்டர்ஃப்ளை. யோமேன் பட்டர்ஃப்ளை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம 36 ஸ்லைட்ஸ் வந்து நம்ம வந்து சயின்ஸ் பாக்ஸ் கொஸ்டின்ஸை பற்றி பார்த்துருக்கோம். இந்த 36 கொஸ்டின்லேருந்து நம்ம கிட்டத்தட்ட 60+ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 60 கொஸ்டின்ஸையும் நீங்கள் படிச்சுட்டே வரும்போது இந்த சீரீஸில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 8th or 9th கிளாஸ் வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் மூலமாக இப்போ வரைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட 500 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பிளான் பண்ணி நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம்.